கதிரே அதாவது இன்னைக்கு ரொம்ப எனர்ஜியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமா, எப்பயுமே தனியாக ஆடிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தான் பெண்களை கூப்பிடுவோம், அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஆடுவோம். இன்னைக்கு ஃபுல் பவரோட ஆரம்பத்திலே வந்து கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஃபுல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஷோவே வந்து ஃபுல் ஃபன் ஃபுல் எனர்ஜியாக தான் இருக்க போது. பார்க்கும்போதே தெரியுது கேர்ள்ஸ் நின்னா கால் வலிக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 வாரமா அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். கதிரே இப்போதான் எனக்கு கால் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஏன்னா பெண்கள்லாம் உட்காந்துட்டாங்க. ஆமாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்மி, உனக்கு பொண்ணு பார்த்து நிறைய பெண்களோட கான்டாக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அது தெரியும். இல்லடா, உனக்கு நிறைய பெண்கள் பார்த்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நல்ல பெண்கள்லாம் அப்படியே பார்த்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு 4 பெண்கள், அது நமக்கு தெரிஞ்ச பெண்கள் தான், நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தால் பார்த்து வச்சிருக்கேன். 4 பெண்கள் நமக்கு தெரிஞ்ச இடம்னா? நமக்கு தெரிஞ்ச இடம்னா அவ்வளோலாம் யோசிக்க வேணா, எல்லாம் நம்ம ஆஃபீஸில் தான். நம்ம ஆஃபீஸ்லையா? எஸ். டெல்மி ஹூ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம செகண்ட் ஃப்ளோரில் அந்த 3வது ரோல 4வது பொண்ணு. அட ஆமா, வெனஸ்டே அன்னைக்கு ரெட் கலர் ரோஸும், ஃப்ரைடே அன்னைக்கு எல்லோ கலர் ரோஸும் தலையில் வச்சுட்டு வருமே, நம்ம கீர்த்தனா. எப்படா கீர்த்தனா? சரிடா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த 3வது ரோல 6வது ஒரு பொண்ணு உட்காந்துருக்குமே. அட ஆமா, தேர்ஸ்டே அன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு ஆரஞ்சு கலர் போட்டு வச்சுட்டு வருமே. பொட்டு முதற்கொண்டு கரெக்டாக சொல்கிறேன். ஆனந்தி. ஆனந்தி நம்ம கேட்டுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஆமா, அந்த பொண்ணு ஆனந்தி. டேய், அங்கே செக்யூரிட்டி ரூம் தான் இருக்கும், அதுலேருந்து அப்படி ரைட் எடுத்து போனோம்னா அங்கே ரிசப்ஷனில். சார் கீழே ஒரு ஆனந்தி இருக்கா, அவ்வளோ நினச்சேன். அந்த ரிசப்ஷன்லடா. ஆமா, ஃப்ரைடே அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வடமல்லி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருமே, அந்த பொண்ணு தானே நம்ம ஸ்ரீமதி. அந்த பொண்ணு இன்னும் எல்லாத்துக்கும் டொக்குன்றான். சரி விட்றா, நம்ம ஆஃபீஸ் கிட்டே தான், வெளியே அந்த ஜூஸ் கடையில் இந்த ஜூஸ் குடிக்க வருமே. ஆமா, இந்த பிரெட் ஆம்லேட்டு, கொய்யாப்பழம் ஜூஸு, மாதுளை ஜூஸ்ன்னு சொல்லி டெய்லி வந்து சாப்பிடுமே, அவ தானே? குடிச்சு போட்ட கிளாஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்குற, என்ன குடிச்சிட்டு போய். சரி, அவ பேர் வந்து மதிய அழகி. மதிய அழகியா? இப்போ அந்த பொண்ணு என்னடா, உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா பொண்ணையும் டொக்குன்றான. இந்த டொக்குன்னா என்ன? டக்குன்னா அசி சொல்லணுமா? ஏய் ப்ளீஸ் மச்சான், சொல்லு மச்சான். ஏய் வேணாண்டா, ப்ளீஸ் சொல்ல. வேணாம், சொல்லுடே. இல்லை அப்படின்னா செருப்படி வாங்கியிருக்கேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. செருப்படி? எஸ். ஆனால் உன் கதையை பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்குவேன், கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ண வைக்கலாம் முடியாது. அவங்க வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உன் கதையை அப்புறமேட்டு பேசலாம். இருந்தாலும் once again வெல்கம் கேர்ள்ஸ், வெல்கம் ஷோ. ஓகே, டீம் ஏ உங்களுக்கு ஆரம்பிங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. அவங்கள தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஜீ தமிழில் பிறந்த உடனே கொண்டு வந்து வாசலில் போட்டு போயிட்டாங்க. இங்கே தான் வளர்ந்ததே அந்த பொண்ணு. பிரீதா டான்ஸ் ஜோடி டான்ஸ் 2.0 ஆகட்டும், அண்ட் டான்சிங் கில்லாடிஸ் டைட்டில் வின்னர், அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழ் மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஜீ கேரளையும் போய் வந்து பட்டை இழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கேரளா டான்ஸ்லையும் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரீதா. ஸோ வெல்கம் பிரீதா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? என் பேர் அனுஷா. அனுஷா, என்ன பண்ணுறீங்க அனுஷா? கிளாசிக்கல் டான்சர் அண்ட் மாடல். அடடே, டீம் பயங்கரமா டான்சர்ஸாவே இருக்கிறாங்களே 2 பேருமே. நீங்க? ஃபோக் டான்சர். ஃபோக் டான்ஸ். பேரே வித்தியாசமா இருக்குமா? இருமா, பேரை கேட்டுக்கிறேன். கேள். நானே மறந்துட்டு என்னடா பேர்ல ஃபோக் டான்சர்னு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களோட பேர் என்ன? மானசா. என்ன மானசா? வெறும் மானசா? வெறும் மானசா. ஓகே, ஸோ என்ன பண்றீங்க மானசா? நான் மாடலிங் மெயினா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம டான்சர். மாடலிங் மெயினா பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர். சைடுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோக் டான்சர். நீங்க என்ன பண்றீங்க? சைடுல அவன் நிறைய பண்றான், அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், நீ தாங்க மாட்டீல்ல, பாவம். நட்சா. நட்சா இருக்கு எல்லாம் இருக்கு, அடிக்கிறது மிதிக்கிறது உதைக்கிறது எல்லாம் லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ வெல்கம் பிரீதா, அனுஷா அண்ட் மானசா அண்ட் டீம் பி. என் பேரும் மானசா தான். எத்தனை மானசா? என்ன மானசா? செருக்கூரி மானசா. அப்படின்னா என்னமா, ஜூஸ் பேரா? இல்ல, என் ஃபேமிலி நேம். ஓ சாரி நேம். பார்த்துட்டு இருப்பாங்க, செருப்பல் அடிப்பாங்க, பார்த்துக்க. எனக்கு அந்த ஃபுல் நேம்லாம் சொல்லி பழக்கம் இல்லை, வரவும் வராது எனக்கு, அதனால குர்குரே மானசான்னு கூப்பிடுறேன். ஓகே ஓகே. குர்குரே, நீங்க என்ன பண்றீங்க? குர்குரே காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வா, எத்தனை காலேஜ் பண்ணிருப்பீங்க? காலேஜ் படிக்கிறேன் அண்ட் மாடலிங் ஆக்டிங் பண்றேன். நல்லா வரணும். அண்ட் நீங்க? மோனிஷா. மோனிஷா. அது என்ன மண்டபம் ஏதாவது அடிபட்டுச்சா வரும்போது? ஐயோ. ஓகே, ஸோ மோனிஷா அண்ட் வெல்கம். நீங்க என்ன பண்றீங்க மோனிஷா? நான் வந்து மாடலிங் as well as ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க? நேம் ஜெனிஃபர். ஜெனிஃபர். என்ன பண்றீங்க ஜெனிஃபர்? மாடலிங் அண்ட் ஆக்டிங். மாடலிங் அண்ட் ஆக்டிங். என்ன இன்னும் தள்ளவங்களை பார்த்தாவே எனக்கு ஷையாவே ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ ஜெனிஃபர் மாடல் அண்ட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷார்ட் ஃபிலிமா, அது ஃபீச்சர் ஃபிலிமா?
ரீசன்ட்லி மிஸ் சூப்பர் மாடல் 2018 அவ டைட்டில் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் ஃபேஷன் மா ஐகான். பொய் சொல்ல, நீ மாடலாம் கிடையாது, நீ ஏதோ கராட்டேல இருக்கிற மாதிரியே இருக்கு. என்ன பண்றீங்க? ஆக்சுவலாக நான் வந்து மாடலில் 2008 வந்து வந்துருக்கேன். என்னது அது? இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு மாடலிங் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாடலிங் பத்தி யார் தெரியாது? உனக்கு தெரியுமா? 2010ல கோயம்புத்தூர்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணிருக்கேன் நான். டைட்டில் தெரியுமா? 2012ல சென்னை லெவல்ல வந்து வின் பண்ணிருக்கேன். 2014ல சென்னை தமிழ்நாடு. யாரை பார்த்து மாடலிங் தெரியாங்களே? காலேஜ்ல எத்தனை மாடல் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா நானே? மாடல் தெரியாதுங்கிறது. சரி வா வா, நிறைய மாடல் எக்ஸாம் எழுதிருக்கேன். WWG மாடல் தெரியுமா உனக்கு? வாடா 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 வாடா. எல்லா மாடல் மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன் நான். மாடல் தெரியாது. இங்க வா ஒரு நிமிஷம், ரொம்ப கொந்தளிக்கிறாது. ஒன் டீம் தான். ஐயோ சாரிடா. ஹே ஜெனிஃபர், சோ நைஸ்டா. ஓகே கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து உங்களை வந்து ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதோட அதே எனர்ஜியோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேமுக்கு போயிடலாம். நம்ம ஷோவில் நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட போகிற கேமோட பேர் என்னன்னா கிட்டா. டீம் ஏல இருந்து ஒருத்தரும் டீம் பில இருந்து ஒருத்தர் வரணும். அந்த முகராசி யாருக்கு இருக்குன்னா டீம் ஏல வந்து மானசாக்கு இருக்கு, டீம் பில இருந்து மோனிஷாக்கு இருக்கு. வாங்க. டீம் ஏல இருந்து யார் விளையாட போறா? நம்மளுடைய ஜி தமிழுடைய கடைக்குட்டி எஸ் பிரீதா. வாங்க பிரீதா. ரெடியா பிரீதா? ரெடி 3 2 1 கிட்டா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போல என் பேரை தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போல என் பேரை தான் மெல்லுவா. எவனும் ஏறலாமா தோட வகம் பசுன்னு, இவதா ரஜநகர் சிறிடுவா கிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போல நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சமா கொஞ்சம் கொண்டுட்டேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சுக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளேக்கா வேண்டாத ஆளுக்கா. மைடிய டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பிடுறா. டேய் பாயிண்ட் எடுத்தது என் கண்டஸ்டன்ட், டான்ஸ் ஆடினது எங்க பாயிண்ட்டுக்காக ஆடணும். நீ எதுக்கு நடுவில் வந்து ஆடுற? ஏன் மச்சான் வந்து பிரிச்சு பேசுற? எல்லாமே நம்ம டீம் தானே. சரி பாயிண்ட் இன்னும் எவ்வளவு சொல்லு பாப்போம். சீக்கிரம் போ. மறைக்கிறீங்க ஆ? மறைக்கிறீங்க. இப்போ எதுக்கு மறைக்கிறீங்க? அங்க பாருங்க. டீம் ஏல இருந்து பிரீதா டான்ஸ் மட்டும் இல்ல பாயிண்ட் சூப்பர் தான் எடுத்துருக்கிற. எவ்வளவு பாயிண்ட் எடுத்துருக்கிறேன்னா 60 பாயிண்ட்ஸ். சூப்பர் பிரீதா, ரொம்ப நன்றி. நம்ம டீமுக்காக வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க. ஸோ இடத்துக்கு போயிடலாம். எடா கூட 60 பாயிண்ட். ஓகேடா, 60 பாயிண்ட் எடுத்துட்டீங்களா? அதை விட இப்ப பாரு 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கொள்ள வெறியோட என் குர்க்குரே மானசா. பார்க்கத்தாண்டா போறேன் இந்த பியோட ஆட்டத்தை. 3 2 1 கிட்டா. ஏய் 60க்கே அந்த ஆட்டம் போட்டீங்கல்ல. 80 பாயிண்ட்ஸ்ரா. 80 மதிப்பெண் எடுத்திருக்கேன்டா டீம் பி. ஓகே டீம் பி 80 எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் டீம் ஏவோட அதிகமாக எடுத்திருக்கனால கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. பரவாயில்ல பாருங்க.
அடுத்து என் டீம் எப்படி விளையாட போகுது, எப்படி விளையாடணுன்றதுக்கு ஃபுல் கோச் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து டீம் ஏ பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்குமா, டீம் பி பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்குமான்னு உங்களுக்குள்ள நிறைய போட்டிகள் போய்கிட்டு இருக்கு. ஐ வாட்ச் யூ வாட்ச் மீ. ஓகே ஓகே. ஸோ இப்போ டீம் ஏல இருந்து யார் வர போகிறாங்க மதன்? இப்போதைக்கு டீம் பி தான் வேற லீடில் இருக்கிறாங்க. டீம் ஏவை வந்து லீடில் கொண்டு போகணுன்னா டீம் ஏலேருந்து அனுஷா வாங்க. அனுஷா ரெடியா? ரெடி 3 2 1 கிட்டா. பாயிண்ட். ஐயோ அப்பா, வேற லெவல் பாயிண்ட் 100. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏய் என்னம்மா 100 கூட்டி ஸ்டாப். என்ன ஸ்டாப்? நான் 100ன்னு சொன்னதை இந்த பொண்ணு தப்பா புரிஞ்சிருக்கு. முன்னாடி எடுத்த 60ஓட இந்த 40 சேர்த்துக்கோ 100ன்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னம்மா அது 40? நான் உன்னை இண்டிவிஜுவலா 100 எடுக்க சொன்னேன். நீங்க ரெண்டும் நினைச்சு ஓ நான் சொன்னது அப்புறம் எனக்கே சொல்றேன். நீ ரெண்டுன்னு நினைச்சு நான் இப்படி எடுத்துட்டேங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. டீம் ஏல இருந்து அனுஷா நீங்க விளையாடி நம்ம டீமுக்காக 40 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. அது வந்து சும்மா அப்படி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. வார்ம் அப்ல இருக்கிறதுனால தான் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கோம். பிராக்டிஸ் அப்படிங்கிறது கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே பண்றது. கேம்ல வந்து பிராக்டிஸ் எடுக்க கூடாது, புரியுதா? இதெல்லாம் பேசுற அளவுக்கு என்ன இப்படி வச்சிருக்க பாரு. இப்ப பாரு என்ன 40 பாயிண்ட் தான் எடுத்திருக்க. நெக்ஸ்ட் பண்ணு. சரி பரவாயில்ல போமா. போ. ஓகே. ஸோ மதன், உன்னோட டீம் நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா என் டீம் நான் சொன்னதையும் தாண்டி செய்வாங்க. அதாவது நான் 6 அடி பாஞ்சா அவங்க 6000 அடி பாய்வாங்க இல்லையா? ஸோ இப்போ என் டீமை வந்து அப்படியே வலு நிறுத்ததுக்காக டீம் பில இருந்து ஜெனிஃபர். ஓகே சார், ரெடியா ஜெனிஃபர்? ஓகே ரெடி 3 2 1 கிட்டா. நான் இப்படி பார்த்தா நீ ஏன் கூட தான் ஆடணும். ஏன் அவன் கூட போய் ஆடுற? ராசி இது வெறுப்பேத்துற மாதிரி தெரியல. அவனை வெறுப்பேத்துறியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? அவங்க வேறு பேத்துற அவங்கள வெறுப்பேத்துறியா? இருந்தாலும் டான்ஸ் ஆடினதுக்கு ஸோ 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஓகே டீம் பி தான் வந்துட்டு 80 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ரவுண்டில் லீடில் இருக்கீங்க. போய் உட்காந்துருங்க போங்க. டீம் பி இந்த கேப்டனோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. எஸ் 80 160 பாயிண்ட்ஸ்ல நம்ம லீட்ல இருக்கோம். என்னப்பா பைத்தியம் முடிச்சிச்சா? பைத்தியெல்லாம் பிடிக்கல. இப்படி தான் வாரம் ஃபஸ்ட்டு எதெல்லாச்சும் ஆடிடுற, போகும்போது தோத்துடுற, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்க்க முடியல. சரி விடு. இருந்தாலும் அந்த 2 உயர்ந்த உள்ளங்கள் மேலே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா. அவங்கள கூப்பிடுங்க. மோனிஷா மானசா. உயர்ந்த பதவியிலிருந்து இந்த உயர்ந்த உள்ளத்தை 2 பேர்த்த கூப்பிட்டுருக்கோம். இந்த மோனிஷா அண்ட் மானசா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்போ மூஞ்சி ஓட்டையும் பயந்துட்டு நின்றுங்க. உயர்ந்த இதுவா? இதுதான் உயர்ந்த பதவி எங்களோட ஷோல. எஸ் ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா? எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம தான் லீடில் இருக்கோம். போட. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மோனிஷா அண்ட் மானசா.
டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய லீட்ல இருக்கிறது யாருன்னா டீம் பி. ஹலோ ஏய் ஷோ போயிட்டு இருக்கு சொல்லுண்ணா. சார் இங்கே தான் இருக்காரு. யாருடா? பொண்ணை பார்க்க தான். பொண்ணு பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறாங்களே, மாப்பிள்ளை பார்க்க வராங்களோ? உன்னை பார்க்க தான்டா கெஸ்ட் வராங்க. இங்கே வந்துடுறீங்களா? ஓகே, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க. ஓ டேய், உன்னை பார்க்கறதுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. சொல்லி அவங்களுக்கு ஒரு எல்இடி என்ட்ரியே இருக்குது. வாங்க. மச்சான், நம்ம சூப்பர் மம் ஷோவில் வெளியே சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுற ஹீரோஸ் எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்துவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஷோலேயே கௌரவப்படுத்த போகிறோமா? ஆமாம், கௌரவம், முதல் மரியாதை எல்லாம் இங்கே நடக்க போகுது. சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யார் கதிர்? நான் தாங்க. என்னத்தான் கௌரவப்படுத்த சொல்கிறாங்க போல இருக்கு. சொல்லல. சரி வா. என் பேர் தானே கதிர். கண்ணாடி. ஏண்ணே? சரி, போன வாரம் தானே என் தங்கச்சி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு உன்னை அவ்வளோ அடி வாங்கினேன். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு வர நீ வர ஓவரா பேசுறியே. அடி வாங்கினானா? டேய், என்ன அடி வாங்கினேன்னு இருக்காரு? மச்சான், அந்த டொக் டொக்குன்னு சொன்னனே அதுதான். சரி சரி, இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், சரியா? இதுக்கப்புறம் நீ வந்து எந்த பொண்ணை பத்தியும் பேசுறதுல நினைக்கவே கூடாது. போடு மச்சவன. அதான் வச்சு அடிச்சு எங்க தூக்கிட்டு போறீங்க? அவனை 4 நாள் வச்சு அடிக்கிறது தான் பிளானு. அப்படியா? சரி, ஓகே. அந்த மூத்திர சந்திரன் போட்டு போய் அவனை வச்சு செய்யுங்க. மக்களே, நம்ம கதிரை வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் வரது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மொத்தமா தான் என்னடா தூக்கிட்டு போனதை பார்த்தா எப்படி ஒரு வாரம் வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா இப்படி உடனே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. செம்மையா அடிச்சிட்டானுடா. இந்த டொக் டொக்கு தான் இந்த கௌரவமே நடந்தது. இதுக்கு கை வேற தட்டுறீங்க. எனக்கு எதாவது கொடுத்தாங்களா? சொல்ல மறந்துட்டு மச்சான், கவட்டையில் ஒரு குத்துனாரு ஒருத்தர், அண்டர்டேக்கர். ஆமா, அவர் இந்த கண்ணாடி கொடுக்க சொன்னார். ஓ, வெரி குட் மனுஷன் அண்டர்டேக்கர், வெரி தேங்க்யூ. சரி, ஷோக்கு போயிடலாமா? நான் ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, அப்புறமேல் போய்க்கிறேன். ஷோக்கு போயிடுமா? யாருக்கு தெரியாதே? யாருக்கும் தெரியாது. ஆனால் இனிமேலாச்சும் இந்த டொக் டொக்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோ. ஐம் டீசன்ட் காய். இப்படி சொல்கிற எல்லா இடத்துலையும் டொக் டொக் தான் பண்ணுற. ஓகே, நம்ம ஷோக்கு போயிடலாமா? கேர்ள்ஸ் ரெடியா? ஓகே கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து டீம் பி தான் வந்து லீடில் இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இந்த கேமோட நேம் என்ன மதன்? இந்த கேமோட நேம் நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் சொல்லணும், ஓகேவா? லோஜாக், மோஜாக், பஜாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக், மோஜாக், பஜாக். லோஜாக், மோஜாக், பஜாக். டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து பிரீதா. அண்ட் டீம் பில இருந்து மோனிஷா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மதன், வடிவேல் சாருடைய பேட்டாவை எதை போட்டு கழிச்சு விட்டாங்க? ரன் ரன். உங்க 2 பேர்த்து யாரு குளிச்சு விட்டாங்க? பி டீம் நீங்க தான் டாங் அடிச்சிருக்கீங்க. கேள்விக்கான பதில் என்ன? கேள்வி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? எங்க 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 ஒன்னார் தடவை சொல்லுங்க. ஒன்ன மாதிரியே இருக்கிற டீம். எனக்கு தெரியும். பிரீதா, பொங்கலும் புளியோதரையும் போட்டு கழிச்சாங்க. ஆஹா, கரெக்டா? பேட்டா எங்க மாத்துறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சுக்கிறாங்க. ஏ டீம் தான் 50 பாயிண்ட். கண்ணா, அது வந்து
பாத்தீங்க கண்ணா, எங்க டீம்ல யாருமே வந்து கோயில் கோயிலா திரியறது இல்ல. உங்க டீம்ல தான் கோயில் கோயிலா திரியறாங்க. அதுல இருந்து நல்லாவே தெரியுது பொங்கல் புரியாதன் போட்டே வாழ்க்கை நடத்துறாங்க. சோ ஸ்வீட். அண்ட் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து யார் வராங்க மதன்? டீம் ஏல இருந்து அனுஷா அண்ட் டீம் பில இருந்து ஜெனிஃபர். அனுஷா and ஜெனிஃபர். கோவில் மணி ஓசி இங்கு கேட்டதாரோ. இந்த பாடலை பாடியவர் யார்? உங்க டீமுக்கு எலுமிச்சம்பழம் வேணாம், ஒரு ரூபாய் காயின் வேணாம், குங்குமம் வேணாம், மஞ்சள் வேணாம், மொத்த ஊரும் பக்கத்திலே நிக்குது. வாமா வா, மொத்த சூனியத்தையும் டீம் ஒரு கேப்டனா வச்சிருந்தேன் அப்படிதான். வா வா. சரி கேள்வியை சொல்றேன், கேட்டுட்டு ஒழுங்கா கரெக்டா டாங் அடிச்சு பதில சொல்லுங்க. ஜெனிஃபர், உனக்கு என்னவா ஆச்சு? நல்லா பண்ணிடுடா சரியா? இங்க வா, நீ எதுவும் பண்ணிடாத, இங்க வா. நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? காட் பிளஸ் யூ. பவர். ஐயா அண்டர்டேக்கர் அங்க தானே இருக்கீங்க? வேண்டாம் பாஸ், அங்கேயே சண்டை போட்டுட்டு இருங்க. இரு. ஸோ உங்களுக்கான கேள்வியை கேட்டுறேன். கவுண்டமணி அண்ணன் எந்த அழகியிடம் சந்தனத்தை இங்கே பூசு இங்கே பூசு அப்படி பூசுன்னு சொன்னாரே? ரன் ரன். இங்க ஊத்து. இங்க ஊத்து. டிம்பி. கோவை சரளா. ஆடி போடி. இந்த டீமை விட்டால் கூட்டம்னு நான் சொன்னதில்ல எந்த ஒரு. நான் ஊருக்கு போறேன். நீ அப்படி சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு மேலே இருங்க. வந்துருங்க. மேலே வந்துருங்க. எஸ், இந்த கேள்வி பாஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே வந்து பதில் சொல்லாதனால யாருக்குமே மதிப்பெண் கிடையாது. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து மானசா அண்ட் டீம் பில இருந்து மானசா. குர்குரே மானசா. ரெண்டுமே மானசா. மானசா. ஓகே, உங்களுக்கான கேள்வி. வந்தா ராஜாவா தான் வருவேன்னு சொன்னவர் யாரு? ரன். வாமா வாமா வாமா. அந்த போலீஸோட தான் வருவேன் இப்படி கத்துனீனா. வாங்க வாங்க வாங்க. கம் ஹியர். சிலம்பரசன். எஸ்டிஆர் கரெக்ட்டா? நோ. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டீம் ஏல இருந்து பிரீதா அண்ட் டீம் பில இருந்து மோனிஷா. வடிவேல் சார் துபாயில என்ன வேலை பார்த்தார்? ரன். ஐயோ, ஆரம்பமே ஆரம்பமா இருக்கு. இல்ல எங்க புடிச்சு கூட்டிட்டு வரீங்க பாருங்க, அசிங்கப்படுத்துறாங்க என்ன. ஓகே, ஸோ டாங் அடிச்சது டீம் ஏ. நீங்களே பதில் சொல்லுங்க. போங்க. பிரீதா, கேள்விக்கான பதில் என்ன? டீசெண்டா சொல்லணுமா அசிங்கமா சொல்லணுமா? கேவலமா ஸ்டைல்ல சொல்லு. டாய்லெட் கிளீனிங். கக்கூஸ் கழுவிட்டு இருந்தாரு. மச்சான், உங்க டீமை பார்த்தாலே அப்படி தாண்டா இருக்கு. அப்படியா? நாங்க கழுவும் போது எப்படா வந்து பாத்தீங்க? அப்ப நீங்களும் கழுவி இருக்கீங்க. கரெக்டான பதில் அது. அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். டேய் போதுங்க, டேய் விடுடா. போடு விடு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து அனுஷா அண்ட் டீம் பில இருந்து ஜெனிஃபர்.
ஒரு பாடல் பாடுவேன், டேஷ் அப்படின்னு முடிச்சுட்டு தொடங்குவேன். அந்த டேஷை நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணும் என்ன வேர்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கான பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் டேஷ் என்னவென்று அர்த்தம். கமான் கேர்ள்ஸ். ஐயோ, மோதிக்கொள்வது அர்த்தம். இப்போ டாங் அடிச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரௌடான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். டீம் பி தான் வந்து டாங் அடிச்சிருக்காங்க. எஸ், டாங் அடிச்சதையும் தாண்டி நீங்கள் 2 பேரையும் அடிச்சுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. பட் மானத்தை காப்பாத்திட்டுடா ஜெனிஃபர். காதல் என்று அர்த்தம். கரெக்டான பதிலா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். கொள்ளையடித்தால் மேகம் என்று அர்த்தம். பூவை வந்து எஸ், கரெக்டான பதில் சொன்னது டீம் பி தான். ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். புதையல் என்னை கொள்ளையடி. லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக டீம் ஏல இருந்து மானசா அண்ட் டீம் பில இருந்து குர்க்ரே மானசா. ரெடியா இருந்துக்கோங்க. அவசரத்துக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம்? ரன். ஓகே, ஸோ டாங் அடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். மக்களுக்கே தெரிஞ்சது தான், ஒரு ஜென்டில்மேனான ஒரு டீம் தான். டீம் பி தான் வந்து டாங் அடிச்சிருக்காங்க. ஸோ குர்க்ரே மானசா. சரி, ஜென்டில்மேன் டீம் சொல்லுங்க. 100. 100. கரெக்டானா? ஹீரோ போலீஸ் தான், ஹீரோ போலீஸ் தான் கெத்து. எஸ், 100க்கு கால் பண்ணா போலீஸ் தான் வருவாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்டான பதில் சொன்னது டீம் பி. ஸோ அவங்களுக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ரவுண்டு லஜக் மஜக் பஜக், இந்த ரவுண்டில் டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப சிறப்பாக வந்து விளையாண்டீங்க. அப்படியே மாறி மாறி அடிச்சு பிடிச்சி எப்படியாவது வந்து பதில் சொல்லி 2 அணிகளுமே வந்து சிறப்பாக விளையாண்டீங்க. எஸ், 3 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி டீம் ஏ 150 எடுத்து இந்த ரவுண்ட்ல லீட்ல இருக்கீங்க. அண்ட் பி டீம் 2 கேள்விக்கு தான் வந்து கரெக்டான பதில் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஒரு கேள்வி டை ஆயிருக்கு. ஸோ லீட்ல இருக்கிறதே நம்ம தான். டேய் இங்க பாரு, இந்த ரவுண்ட்ல தான் நீங்க லீடா இருக்கீங்க. ஓவரால் லீட்ல யார் இருக்கா? டீம் பி. ஊட்டி கழிச்சு பாரு கண்ணா, கணக்கு சரியா வரும். இங்க பாரு மச்சான், இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து லீட் ஆயிட்டீங்கல்ல. டோட்டல் ரவுண்ட்ல நாங்க தான்டா கெத்து. அடுத்த ரவுண்ட்லயும் நாங்க தான்டா கெத்து. பாக்குறியா? பார்க்கலாம்டா. அடிலாம் வேற வாங்கியிருக்கிற. ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் உனக்கும். வெயிட், அது என்னன்றதை சொல்கிறத விட காட்டினா தான் சூப்பராக இருக்கும். உனக்காக உண்மையிலேடா உன்னுடைய ஃபேன் ஒருத்தவங்க ரொம்ப உருக்கமாக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. டேய், இங்கே இருக்கு லெட்டரு. உண்மை தான் இது. உண்மையாகவே வந்துட்டு உனக்காக உருக்கமாக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த லெட்டரை வந்து உங்கள் கதிர்கிட்ட வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். செல்ல பேர்ல வச்சிருக்காங்கடா. என்ன பேரு சொல்றேன். நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு செல்ல பேர்லாம் வச்சுருக்கீங்க ரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ரசிகை எனக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை எப்போவுமே நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் எழுதியிருக்கீங்க, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாகவும் எழுதியிருக்கீங்க. இதுலேயே தெரியுது நீங்கள் எந்தளவுக்கு வந்து என் மேலே ஒரு
ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் பண்ணணும்னு இருக்கீங்க. என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேர் எதுவுமே நீங்கள் ரிவீல் பண்ணல, அடுத்த லெட்டர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அண்டு கதிர் உங்களுக்கு வந்து ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன் ரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நானும் வந்து உங்களை ரேனே சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ரே. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய லவ் அண்டு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கேமச்சான், இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் நீ மறந்துடுவியே. ஏய், நல்ல விஷயம் என்றைக்குமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நல்லா தான் நடக்கும். ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த கேமுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க. இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கும்போது நாங்கள் சொல்ல மாட்டோம். பொசிஷனை போய் நில்லுங்க, சஃபில் பண்ணி நில்லுங்க, நாங்கள் சொல்லுவோம். ஓகே, வாழ்த்துக்கள். கோ. ஓகே, ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட் டீம் ஏ. ரொம்ப வெரி குட். டீம் ஏல தான் 2 பேர் மேலே ஏறி போயிட்டு இருக்கீங்க. மனசா ரக்ஷன் பிடிக்கிறாரு. கீதா இல்லங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஏய், அவன் தண்ணி ஊத்துடா, என்ன ஊத்த மாட்டீங்கறா? கீதா உன் மேல நம்பிக்கை நிறைய வச்சிருக்கேன், மேலே ஏறி போயிடுமா. எஸ், டீம் ஏல கொடி எடுத்துட்டாங்க. அனுஷா ஒரு பொண்ணாவது ஏற விடுடா மேல. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. எக்ஸலென்ட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. வெரி குட் டீம் ஏ. ஜெனிஃபர், கம் ஆன் ஜெனிஃபர், கம் ஆன் ஜெனிஃபர். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா. பிரீதா, உனக்கு இதெல்லாம் அசால்ட். 60 அடியில கூட மேல நின்னு டான்ஸ் ஆடி இருக்கற, பார்த்து மேல ஏறி. பிரீதா, 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 கீழ வந்துரு பிரீதா. ஜெனிஃபர், கம் ஆன் ஜெனிஃபர், உன்னால முடியும் ஜெனிஃபர், கோ. பிரீதா, பிரீதா நீ மேல ஏறு பிரீதா, அவங்கள அடிக்க கூடாது. வலி விழுந்துற போற பிரீதா. மானசா போங்க, மானத்தை வாங்காம போங்க. ஏய், எங்க மானசா இங்க இருக்காங்கடா. வெரி குட் பிரீதா. பிரீதா, that's the spirit பிரீதா. வெரி குட். Guys, ஒரே ஒருத்தர் மட்டும் ஏறுங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. மானசா நீ மேல ஏறினாதான் டீம் ஏ ஜெயிக்கும். சோ மேல ஏறுங்க.
என்ன பண்ண போறா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? டீம் பிஏ மட்டும் அடிச்சிட்டு இருக்க டேய். பிச்சு போடுவா பிச்சு. இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கேம். என்னம்மா இங்க நிக்கிற? மானசா பொறுமையா ஏறுங்க மானசா. இப்போ உங்க கையில தான் இருக்கு நம்ம டீம் வின் பண்றது. ரொம்ப அருமையா ஏறிட்டு இருக்கீங்க. Last 1 minute. மானசா, Preeta, you should not help. Very good. Come on, come on, come on, come on, come on. Girls, please, girls. Girls, please. Very good. Very good, girls. Team A. Girls, முடியும் girls. ஏறுங்க, ஏறுங்க. உங்களால முடியும். Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time. ஓகே கேர்ள்ஸ், மோனிஷா அண்ட் ஜெனிஃபர் கம்பி பிடிச்சு மேலே இருப்பி உட்காருங்க. போங்க போங்க ப்ளீஸ் போங்க. என்னடா கதிர் இப்படி ஆயிடுச்சு? ஆயிடுச்சு விடுங்க. விட்டுருங்க. அதான் விட்டீங்களே கேமு. நீ பேசின வீரவசனம் வாரம் இப்படி தான் பேசுற. ஆனா இப்படி கடைசியில செஞ்சு விட்டு போயிடுறாங்களே ஏன்? என்னுடைய அணிக்கு வரும் அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஜில்லுபில்லு, உங்களுடைய தங்கைகளை பத்திரமா நம்ம ஸ்டைல கூட்டு வாங்க. ஓகே எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ணமாட்டோமா? கம் ஆன் கேர்ள்ஸ். ஓகே ஓகே ஓகே. என்ன ஓகே? சரி, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற இந்த ரவுண்டில் பரவாயில்ல. டீம் ஏ ஏதோ வந்து சிறப்பாக விளையாண்டீங்க. பரவாயில்லாம் கிடையாது, சிறப்பாக விளையாண்டோம் கிடையாது, மிக சிறப்பாக விளையாடி இருக்கிறோம். அதுதான் இங்கே உண்மையே. இந்த மாதிரி விட்டு கொடுத்தோம், தூண்டும் போது பெட்ஷீட் கொடுத்தோம் அப்படிங்கிறலாம் விடக்கூடாது. ஆமாம், அசிங்கப்பட்டிருக்கோம் நம்ம. சரி ஜென்டில்மேன் டீம், இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டில் சொன்னீங்க. ஆக்சுவலி பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணா பேசு. நாங்கள் தான் லீடில் இருக்கிறோம், அப்படி இப்படி ஸ்கோர் எடுத்துருவோம், அதை பண்ணிடுவோன்னு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, எல்லா எபிசோடையும் நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். இன்னைக்கு டீமே வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் மேலே ஏறி டோட்டலாக வந்து 600 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. டீம் ஏ தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலும் பார்க்கும்போது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது டீம் ஏ தான் இன்னைக்கு ஜில் ஜங் ஜாக்பாடி வின்னர். ஸோ மதன், டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக விளையாண்டாங்க. ஸோ இந்த வாரம் டீம் ஏ தான் வின் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய டீம் பி சார்பாக டீம் ஏக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கிளாப் பண்ணிடுவோம்.
இறைவி யோ வெட்டிங் அண்ட் பார்ட்டி வேர் ஸ்டோர் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 பேருக்குமே. வாங்க. அண்ட் வின்னர் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வின்னிங் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் இந்தாங்க. வின்னர்ஸ் டீமுக்கு மட்டும் கிடையாது, ரன்னர்ஸ்க்கும் வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் ரன்னர் அப் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு LED TV பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே கோஸ் டு பிரீதா டிவே. ஓவரால் தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மதன். எஸ் கேர்ள்ஸ், இன்னைக்கு வந்து ஷோ உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ஃபுல் ஃபன்னாக இருந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி சூப்பர் கேர்ள்ஸோட அடுத்த வாரமும் சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜாங்கே.